இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படம் கருடன், காக்கி சட்டை, எதிர்நீச்சல், கொடி, பட்டாசு படங்களுடைய இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கியுள்ள ஒரு படம். குறிப்பாக இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்தே வந்து சூரி ஹீரோ நடிக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் ஆல்ரெடி வந்து விடுதலை படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டார். விடுதலை படத்தில் சூரி ஹீரோவாக நடித்தாலும் அதனுடைய ரியல் ஹீரோ வெற்றிமாறன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் வடிவேலு சந்தானத்துக்கு பிறகு சிரிக்க வைக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்த பொழுது சிரிக்க வச்சுட்டு இருந்தவர் சூரி தான். அவரும் ஹீரோவாக நடிக்க போயிட்டார், யார் பார்க்கறது அப்படின்னு. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இன்னொரு நடிகர் இருக்கார் வந்து, அவர் வந்து நான் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து அவர் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவார். இதில் நான் ஹீரோவே கிடையாது, அவங்களாம் வந்து போஸ்டரில் பேர் போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாங்க, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இது பண்ணிட்டாங்க, நான் ஒரு காமெடியன் தான் அப்படி வழக்கமாக அவர் பேசுகிறது உண்டு. ஆனால் நமக்கு என்ன வருத்தம்னா, அந்த விடுதலை நடிக்கும் பொழுதே சூரி வந்து ஹீரோவை நடித்து போயிட்டா அப்புறம் நம்மளுக்குலாம் யார் சிரிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. சரி, விடுதலை முடிஞ்சிருச்சு, அது வெற்றிமாறனுக்கான படம் விடுதலை 2 ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கருடன் படத்தில் சூரி எந்த அளவுக்கு தன்னுடைய ஹீரோ விஷயத்தை காட்டப் போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது படத்தை பார்த்த பிறகு ஓகே, படத்தோடைய கதை என்ன? வழக்கமான ஒரு கதை தாங்க. மண், பொன், பெண். நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எந்த கதையை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய அடிப்படை மகாபாரதம் இல்லைன்னா ராமாயணத்துலேருந்து தான் தொடங்க வந்து. அதுமாதிரி மண், பொன், பெண்ணிற்காக நடக்கிற ஒரு குழப்பம், ஒரு துரோகம், ஒரு நட்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு பழைய கதை தான். அதை மிக தெளிவான பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு துரை செந்தில்குமார். இதுதான் அந்த படத்திற்கான பெரிய பலம். இன்னொரு பலம் என்னென்னா, இதில் காஸ்டிங். நீங்கள் பொதுவாக வந்து ஒரு கிராமத்து ஆக்ஷன் ட்ராமா அப்படின்ற ஒரு படம் வரும்பொழுதுலாம் வந்து சில செட் ஆஃப் ஆக்டர் வந்து தொடர்ச்சியாக இருப்பாங்க. அவங்க தான் இருப்பாங்க. வேலராமூர்த்தி இருப்பார், அவர் இருப்பார், இவர் இருப்பார், இப்படியாக நமக்கு இருக்கும். இந்த இடத்துல குறிப்பிட்ட சில நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாகிடுச்சு. இது மறுபடியும் சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த கதை நீங்கள் தளபதி படத்துலேருந்து எடுத்துக்கலாம், வேறு ஒரு படத்துலேருந்து இருக்கலாம். ஒரு அனாதையாக இருந்த ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் ஒரு உதவி செய்ய, அந்த அனாதையான பையன் வந்து அவங்க கூட வந்து அடாப்ட் ஆகிடுறாரு. அந்த அடாப்ட் ஆகிறது எப்படின்னா, ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தனக்கு சோறு போட்ட ஒருத்தரையா, தன்னை வளர்த்த ஒருத்தர், அவர் மேலே ஒரு தும்பு துருசு கூட பட விட மாட்டேன், யாராவது அவரை கையை தூக்குனா அடுத்த அடி இவருடைய அடியாக இருக்கும், அப்படி ஒரு விசுவாசமான கேரக்டர் தான் வந்து சூரிது. கடைசியில் அந்த அடி எப்படி மாறுதுன்னு வந்து மிக பிரமாதமான ஒரு விஷயமாக பண்ணியிருப்பார் இயக்குனர். ஓகே, இதில் வந்து இந்த கேரக்டரை காஸ்டிங் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வந்து சூரி நம்ம கதையின் நாயகன் சொல்லிக்கிட்டாலும் அவருக்கான வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து சசிகுமார் இருக்கார், குறிப்பாக உன்னி முகுந்தன் இருக்கார், மலையாளத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல வந்தது இதுக்கு தான் வந்து, நீங்கள் உன்னி முகுந்தன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவரை பார்க்கும் பொழுது. நீங்கள் வழக்கமான ஒரு நடிகரை வழக்கமான நடிகர் தான் நிறைய படங்கள் இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்களில் நடித்தவங்களை நீங்கள் வந்து இதில் போட்டிருந்தீங்கன்னா அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸுக்கு வந்துடும். இப்போ உன்னி முகுந்தன் என்னதான் செய்ய போகிறாரு, இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் வந்து எப்படி மாறுவார், இவர் இவர் சூரிக்கு எதிரானவரா, சூரிக்கு நட்பானவரா, இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தையும் அதில் ஒரு சஸ்பென்ஸையும் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இதுதான் சரி. சசிகுமார் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்போது, சசிகுமார் முந்தைய படங்களை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இது இருந்தது. காரணம் வந்து சசிகுமார் அவர் ஒரு குறிப்பிட்ட மீட்டரோடு நடிச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமே. ஓகே, இதையெல்லாம் தாண்டி சூரி திரும்ப சொல்லும்போது தான் வந்து சூரி விடுதலையிலே பார்த்த சூரி வேற, இதில் பார்த்த வேற சூரி வேற. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை மிக தெளிவாக மிக அருமையாக பண்ணியிருக்கிறார் சூரி. நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். வந்து வடிவுக்கரசு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக உன்னிமுகந்தனுடைய மனைவியாக வரவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதிலே. அப்புறம் ஸ்வேதா, அற்புதமான நடிப்புங்க. ஸ்வேதாலாம் வந்து நான் நெடுஞ்சாலை படத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்களுடைய உடல் மொழியாகட்டும், பேசுகிற டைலாக் ஆகட்டும், ஒரு கோபத்தையும் ஒரு வன்மத்தையும், தன்னை வந்து ஒரு கூட இருந்த ஒருத்தன் வந்து ஒரு துரோகத்தை பண்ணும்போது அவனை எதிர்கொள்கிற விதம், இதெல்லாம் வந்து வெறும் கண்ணாலேயே வந்து பண்ணியிருக்காங்க வந்து ஸ்வேதா. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, மறுபடியும் சொல்கிறது, துரை செந்தில்குமார் இந்த படத்தை வந்து ஒரு கதையை வந்து ஒரு பழக்கப்பட்ட ஏற்கனவே அடித்து துவைத்து போட்ட கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே, பலமான ஸ்க்ரீன் பிளே, திரும்ப சொல்கிறது தான், நம்ம ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே நல்ல ஸ்ட்ராங்காக அமைஞ்சிட்டு அதனுடைய வில்லன் கேரக்டர் அதை வந்து பலமாக அமைஞ்சிட்டு அந்த படம் வந்து பாதி இட்டு
இதே போல் இந்த படத்துலையும் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அதகலம் பண்ணுறாரு யுவன் சங்கர் ராஜா. ஏன்னா அந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்கிறது வந்து ரீ ரெக்கார்டிங், பிஜிஎம். எந்தெந்த இடத்த பொதுவாக வந்து இது மாதிரி ஒரு கிராமத்து பின்னணி ஆக்ஷன் படமாக இருந்தால் அதில் வந்து இந்த உரிமை சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், கொட்டு இதெல்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் வேறு ஒரு தளத்தில் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது ஆடியன்ஸுக்கு ஒரு ஐப்பை கொடுக்குற ஒரு விடம். ஒரு படத்தினுடைய ஸ்டார்டிங், ஒரு இன்ட்ரோல் பிளாக், ஒரு கிளைமேக்ஸ், அதை வந்து மிக நேர்த்தியாக பண்ணிடுறோம். இன்ட்ரோல் பிளாக்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பித்தோம், அந்த படம் பார்க்கறதுக்கான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது வந்து. ஏன்னா கதையை வந்து இவ்வளோ தான் கதை, மீதி காட்சிகளை சொல்லும்போதே உங்களுக்கு வந்து அது ஒரு ஆர்வம் இல்லாத ஆகிடும் வந்து. முக்கியமாக இந்த கதையில் வந்து கொடுக்கப்பட்ட அத்தனை கேரக்டரும் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சூரி உண்மையிலே சொல்கிறேன் நான், இந்த படம் பார்த்தவர்கள்லாம் கூட ரிலீஸ்க்கு முன்னே பார்த்தவங்களாம் கூட சினிமா நண்பர்கள்லாம் சொன்னாங்க வந்து சூரி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு, அடித்து தூள் கழிப்பிட்டார் அப்படின்னு. ஒரு சின்ன நம்பிக்கை கம்மியாக தான் இருந்தது வந்து. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, விடுதலை வந்து வெற்றிமாறனுக்கான படம் அப்படின் பொழுது இந்த படம் கருடன் சூரிக்கான படமாக மாற்றியிருக்கிறார் துரை செந்தில்குமார். அதுக்கு சசிகுமார், உன்னிமுகுந்தன் மாதிரியான கேரக்டர்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். அது கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் சூரி ஒரு வசனம் பேசுவார் வந்து, நான் நாயாக தானே இருந்தேன், என்னையே உன்ன மாதிரி மனுஷன் ஆகிட்டேனே அப்படின்னாரு. அதுதான் ஒட்டுமொத்தமான இந்த கதை வந்து. ஓகே, படத்தில் நீங்கள் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது வந்து ஒரு நல்ல ஒரு கதையை வந்து ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சக்கு 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 சக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. சதக்கு புதக்குன்னு கையை முறிக்கிறதும் கத்தியை குத்துறதுமா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. சமுத்திரக்கனி ஒரு காட்சியில் வராது, திடீர்னு ஒரு காட்சியில் இதுவாகிறாரு. அவருடைய கால் ஷீட் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம், மேபி அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி இன்னும் கூட அவரை வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இப்போ சசிகுமார் கொடுத்த அளவுக்கு இன்னும் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஓகே, கடந்த ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஆக்சிஜன் இல்லாமலே இருந்தது. அப்படி ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய படமாக கருடன் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். நன்றி.